பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, தண்ணீர் எல்லாமே வத்திரும். இப்போ சோனம் வாங்சுடைய நிலை எப்படின்னா, அவருடைய எலும்புல இருந்து சதை விலக ஆரம்பிச்சிருச்சு. எலும்பு, தோல், சதை மூணுமே விலக ஆரம்பிச்சிருச்சு. சட்டையை கலட்டி பார்த்தீர்கள்னா வெறும் ரிப்போன்ஸ் தான் தெரியும். இன்னைக்கு பிஜேபி நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு முன்பே இந்தியாவுடைய நிலையை மிக கொச்சையாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நபர், ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர், ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ஃபிலாசபர், இது போன்ற ஒரு நபரை நீங்கள் அந்த இடத்துல உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பது ரொம்பவே மோசமான விஷயம். ஒரு நாளைக்கு 24 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு வருகிறது. 1 லட்சம் பள்ளிக்கூடங்கள் ஏற்கனவே மூடப்பட்டு அண்டர் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட். ரைட், இட் இஸ் நாட் ஓன்லி அ மேட்டர் ஆஃப் நீட் ஆர் பேப்பர் லீக். ரயில்வே பரீட்சை நடந்தது, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, பேங்க் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, வேலைக்காக நீங்கள் எழுதக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதற்கும் போராடினீர்கள். அவங்களோட உடல்நிலை மிக மோசமாக இருக்கும்போது கூட நோ, எனக்கு நீங்கள் ஊட்டாதீங்க, எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க. நீங்கள் எனக்கு சாப்பாட்டை ஊட்டுவதை விட நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிங்கனாலே போதும், இந்த ஜந்தர் மந்தருக்கு நீங்கள் வந்தாலே போதும். இந்த மாதிரியான விஷயங்கள், இதோடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அண்ட் டீம், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி இதை எதிர்பார்க்கல. எப்படின்னா, இட்ஸ் அ பேட்டில் பிட்வீன் கன்விக்ஷன் and ego of Narendra Modi, conviction, commitment of Sonam Wangchuk. ஸோ சோனம் வாங்சுடைய அந்த கன்விக்ஷன், அந்த கமிட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டேன். நரேந்திர மோடி புரியல ரோட் ஷோ நடத்திட்டு இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நரேந்திர மோடி அண்ட் தர்மேந்திர பிரதான் போத் ஆர் இன் ஒரிசா. புரியல ஒரு மத பிரச்சாரம். டோன்ட் தே ஹாவ் டைம் டு கோ அண்ட் டாக் டு மிஸ்டர் சோனம் வாங்சு? ஒரு அஹிம்சா முறையில், காந்தி முறையில் ஒரு நபர் போராடி கொண்டிருக்கிறார். உண்ணாவிரதம் என்பது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அண்ணா ஹசரே போராட்டத்தின் போது காங்கிரசினர்கள் போனார்கள். இன்னைக்கு நீங்க யாருக்கு எதிராக இந்த போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, கோட்சேவாதிகள். எந்த மகாத்மா காந்தியுடைய அந்த அமைதி, அந்த அஹிம்சையை யார் எதிர்த்தார்களோ, மகாத்மா காந்தியை கொன்ற கூட்டத்திற்கு முன்னாடி நீங்க அந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். They are not going to come and sit with Sonam Wangchu until unless அந்த ஒட்டுமொத்த டெல்லியில் கோடிக்கணக்கான மக்கள் ரோட்டில் இறங்காத வரை, அந்த பதற்றம், அந்த பயம் வராத வரை they will not. இன்னைக்கு விஜய் அவர்கள் சோனம் வாங்சுக்காக பேசினால் விஜயோட லைம்லைட் கீழே குறைஞ்சிருமா இல்லையா? ராகுல் காந்தி பேசினால் ராகுல் காந்தியோட லைம்லைட் கீழே குறைஞ்சிருமா இல்லையா? எவ்ரிவன் இஸ் எக்ஸ்பெக்டிங் என்னால் தான் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்தார் என்கிற அந்த பிரச்சாரம் வெளியில போகும். அந்த லைம்லைட் வேறு யாருமே எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு நபர் செத்தா செத்துட்டு போறாரு, எங்களுக்கு கவலை இல்லை. 140 கோடி மக்கள்ல சோனம் வாங்சு இஸ் ஆல்சோ ஒன் காமன். அதுதான் இவங்களுடைய அர்த்தமே ஒழிய, ஒரு ஈரமுள்ள நபர் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் வீடியோ பதிவிட்டு, ட்வீட் போட்டு, இல்லை நேரடியாக ஃப்ளைட் பிடிச்சி சோனம் வாங்சுடன் அந்த மேடையில் போய் உட்கார்ந்துருப்பார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் ராகுல் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். டெல்லியில ஒரு 18 நாட்களாக, இன்றோடு சுமார் 18 நாட்களாக சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒரு செயல்பாட்டாளர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு. இவர் என்ன கோரிக்கையை வச்சு உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா இந்த நீட் வினாத்தாள்கள் வெளியான விவகாரம், அப்புறம் CBSE அந்த பள்ளிகளினுடைய அந்த ஆன்சர் பேப்பரை வந்து திருத்துறதுல நடைபெற்ற முறைகேடுகள், இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர். இந்த அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான், அவர் பதவி விலக வேண்டும். இது மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆதரவாகவே அந்த போராட்டத்தை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. எப்படி இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி போராடக்கூடிய இளைஞர்கள் குறித்து தெரிவித்த கருத்து அப்படின்றது, அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்வினையாகி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த கட்சி சார்பாக நடைபெற்ற போராட்டம் ஜந்தர் மந்தர்ல இதே கோரிக்கையை வலியுறுத்தி
அதன் போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு சோனம் வாங்சுக் வந்து இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. 18 நாட்கள் ஆகிறது. ஒன்றிய அரசு இதுவரைக்கும் செவிசாய்க்கவில்லை. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நேரடியாகவும் வெளியிலிருந்தும் கூட ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. பிஜேபியினுடைய இந்த மௌனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வெறும் நான் பிஜேபியோட மௌனம் மட்டும் சுருக்க மாட்டேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா அரசும் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவோ எதிர்ப்போ ஏதோ ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி எந்த கருத்தும் இல்லாததை நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிறிய திருத்தம். நேற்று இரவு 18 நாட்கள் முடிஞ்சு இன்றைக்கி 19வது நாளில் நம்ம இருக்கிறோம். 19th டே. இது ஒன்று. ரெண்டாவது, அரசியல் கட்சிகள் அனைத்து அரசியல் கட்சிகளுமே முன் வந்து சப்போர்ட் கொடுக்கவில்லை. முக்கியமாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், எம்கே ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் டாக்கரே, சரத்பவார், இது பினராயி விஜயன் அவர்கள், இது போன்ற ஏராளமான நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்வீட் போட்டதுனால இந்த போராட்டத்தை நீங்கள் ஊக்கப்படுத்த முடியாது. நிச்சயமாக அந்த இடத்திற்கு நீங்கள் போயிருக்க வேண்டும். இன்றைக்கி 19 நாட்கள் ஆகிவிட்டது. யாருமே நேரடியாக அங்கே போகவில்லை. வெறும் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று போனதாக கூறுகிறார்கள். இன்னும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் என்கிற ஒரு தலித் லீடர் நேற்று போயிருக்கிறார். இதை தாண்டி ஒரு பெரிய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. சினிமா துறையிலிருந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் போயிருக்கிறார். 2 நபர்களை மிக முக்கியமாக நான் குறிக்க பார்க்கிறேன். ஒரு நபர் ஆமீர் கான், 3 Idiots வழியாக 400 கோடி ரூபாய் பார்த்த நபர். விஜய் அவர்கள் 150 கோடி ரூபாய் தமிழில் நண்பர் என்கிற ஒரு படம் வழியாக பார்த்த நபர். 2 பேருமே சோனம் வாங்சுடைய கேரக்டரை திரையில் வாழ்ந்த நபர்கள். இன்னைக்கு அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இது ஒரு பக்கம். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக உங்களை கூட்டிச் செல்லுக்கு முன்பு அவருடைய ஹெல்த் அப்டேட்டை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த ஹெல்த் அப்டேட் வந்து டெல்லி மெடிக்கல் அசோசியேஷன் DMA அவர்களுடைய ஒரு டீம் வாலண்டியராக அங்கே அந்த இடத்துல 24 hours இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நேற்று ஒரு வீடியோவும் அவர் போட்டிருக்காரு. நான் நல்லா இருக்கேன், நலமாக இருக்கேன், இன்னும் எனக்கு பலமாக தான் இருக்குது, நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு போதும்னாலாம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். ஆனால் உண்மை என்ன, அவருடைய குளுக்கோஸ், அவருடைய சுகர் லெவல் இஸ் அட் 67, which is below நார்மல், ரைட்? லோ சுகரில் இருக்கிறார். ரெண்டாவது, ஹிஸ் பிபி இன்னைக்கு கார்த்தால 9 மணிக்கு இட் வாஸ் 100/67. அகெயின் இட் வாஸ் லோ. ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்போவால்மிக் ஷாக். ஹைப்போவால்மிக் ஷாக்கை பற்றி எனக்கும் தெரியாது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கும் இந்த வார்த்தை முதல் முறையாக வந்தது. ஒரு நபர் நீண்ட நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது அதற்கான சைடு எஃபெக்ட்ஸ் அல்ல அதற்கான உடல் ரீதியாக எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள் பார்க்கணும். சிவியர் டீஹைட்ரேஷன், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, தண்ணீர் எல்லாமே வத்திரும். இப்போது சோனம் வாங்சுடைய நிலை எப்படின்னா, அவருடைய எலும்புல இருந்து சதை விலக ஆரம்பிச்சிருச்சு. எலும்பு, தோல், சதை 3மே விலக ஆரம்பிச்சிருச்சு. சட்டையை கலட்டி பார்த்தீர்கள்னா வெறும் ரிப் போன்ஸ் தான் தெரியுது. கடந்த 17 நாட்களில் 9 கிலோ, முந்தானயத்திலிருந்து நேற்று வரை 24 மணி நேரத்தில் 400 கிராம் அவர் வந்து குறைஞ்சிருக்காரு. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட 8 கிலோ 900 கிராம் வரை கிட்டத்தட்ட 9 கிலோ அவர் வந்து குறைஞ்சிட்டார் எடை. இந்த ஹைப்போவால்மிக் ஷாக், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் வெயிட் லாஸ் நடக்கும். எக்ஸ்ட்ரீம்லி லோ பிளட் ப்ரெஷர், நான் உங்களுக்கு தொடக்கத்திலே காட்டியபடி. இதை தாண்டி சிவியர் லோ பிளட் ப்ரெஷர், ரேப்பிட் ஹார்ட் பீட், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரேப்பிட் ஹார்ட் பீட் நடக்கும். ஒரு பல்பிட்டேஷன் எப்படி இருக்கும்னா இம்பேலன்ஸாக இருக்கும். அந்த பல்பிட்டேஷன் நடக்கும்போது உங்களுடைய ஹார்ட் அட்டாக் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. டிசினஸ், கன்ஃபியூஷன் அண்ட் வீக்னஸ். கன்ஃபியூஷன் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் லெவல் கீழே போகும்போது நீங்கள் பிளட்டை ஏற்றிடலாம், குளுக்கோஸ் ஏற்றிடலாம். பட் சோடியம் லெவல் கீழே போன உடனேயே நீங்கள் மன ரீதியாக உங்களுடைய மூளைக்கும் பாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வீக் ஆகும். நீங்கள் ஒரு பித்து பிடித்த நபர் போன்று அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் சோடியமை ஏற்றுறதற்காக கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரை பிடிக்கும். உடனடியாக டப்புன்னு நீங்கள் சோடியமை மட்டும் ஏற்ற முடியாது. ஆல் தீஸ் ஆர் லைக் சயின்டிஃபிக் டெஸ்ட் விச் வாஸ் ஹேப்பன்ட் ஆன் ஹிம். அவருடைய ஸ்கின்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னுடைய தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவில் அவர் வந்து டீஹைட்ரேட் ஆகியிருக்காரு. நவ் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் சோனம் வாங்சு.
எதற்காக அவர் போராடுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோனம் வாங்ஷுவை நீங்க பேசும் பொழுது ஒரு விஷயத்தை தொட்டுட்டு அப்படியே நகர்ந்துட்டீங்க. நீங்க வந்து ஆமீர் கானை பற்றி பேசினீர்கள், விஜய் அவர்களை பற்றி பேசினீர்கள். சோனம் வாங்ஷு யார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு 2 பேரும் திரையில அவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதுக்கும் மேல நான் ஒரு விஷயத்தை நான் எடுத்து காட்டுறேன். சோனம் வாங்சூ லாஸ்ட் பெஞ்சர் இருப்பார்கள் இல்லையா, மக்கள் நம்ம ஒதுக்கி வைப்போம் இல்லையா குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர். லாஸ்ட் பெஞ்சர்ஸ்களுக்காக சயின்ஸ்ல, இன்ஜினியரிங்ல அவர்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர வேண்டும் என்கிற அந்த பள்ளிக்கூடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தாட் ப்ராசஸ் அவர்களுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்காக போராடக்கூடிய நபர் இன்னைக்கு நேற்று கிடையாது, எத்தனையோ ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் நடக்கிறது. பாகிஸ்தான்ல இருந்து தொடங்கி நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், இது போன்ற எந்த நாடு எடுத்துக்கினாலும் அவருக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பிஜேபி நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு முன்பே இந்தியாவுடைய நிலையை மிக கொச்சையாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நபர், ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர், ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ஃபிலாசபர், இது போன்ற ஒரு நபரை நீங்கள் அந்த இடத்துல உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஐ டோன்ட் சப்போர்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி டைரக்ட்லி. ஏராளமான எதிர்ப்புகள் இருக்கலாம். யூனோ, நீதர் ஐ சப்போர்ட் காங்கிரஸ், நீதர் ஐ சப்போர்ட் பிஜேபி. உங்களுடைய கட்சி ரீதியாக உங்களுடைய விஷயங்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு இருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு நபர் எதற்காக அங்க உட்கார்ந்துருக்காரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவர் இதற்காக முக்கியம் இல்லையா? அதாவது அவர் அமர்ந்திருப்பதனுடைய காரணம் என்ன நடந்துச்சு, நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு, சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு, அது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா? இது வெறும் மாணவர்களுக்காக அவர் அங்கே போய் உட்காரல. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த நீட் பிரச்சனை, தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். இன்னொன்று லத்தாக்கில் அவர் இதற்கு முன்னாடி 21 நாட்கள் உட்கார்ந்துருந்தார் போன வருடம். லத்தாக்குடைய 6th ஸ்கெட்யூல் அது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யணும்னு, அதுவும் இவருடைய ஒரு கோரிக்கை. 2 கோரிக்கை, ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து லத்தாக்கான 6th ஸ்கெட்யூல். இப்போ இந்த 2 விஷயத்தை மற்றும் அவர் எடுத்து வைக்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம் இராணுவ வீரர்களை அக்னிவீர் என்கிற பேரில் 4 வருஷத்தில் அவங்க மாற்றினாங்க. அதுக்காகவும் உட்கார்ந்துருக்காரு. இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு நாளைக்கு 24 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு வருகிறது நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில். 1 லட்சம் பள்ளிக்கூடங்கள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது அண்டர் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட். ரைட்? இட் இஸ் நாட் ஓன்லி அ மேட்டர் ஆஃப் நீட் ஆர் பேப்பர் லீக். ரயில்வே பரீட்சை நடந்தது, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, பேங்க் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, வேலைக்காக நீங்கள் எழுதக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதற்கும் போராடுகிறார். ஸோ சோனம் வாங்சூ அவர்கள் நேற்று இரவு போட்ட அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்னை பற்றி பல நபர்கள் கவலைப்படுகிறீர்கள், ஒரு சில நபர்கள் கோர்ட் வர போயிருக்கீங்க, இவரை வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி இவரை காப்பாற்றுங்கன்னு. அதனால் என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எனக்கு நீங்கள் சாப்பாட்டை ஊட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? இந்த நாட்டு மாணவர்கள் அவர்களுடைய ஃபெயிலியரை பார்ப்பதற்காக நான் சாப்பிட போவதில்லை. எனக்கு நீங்கள் சாப்பாட்டை ஊட்டுவதை விட நீங்கள் அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை போடுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். 20ஆம் தேதி, வரக்கூடிய 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர் டு பார்லிமெண்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய மார்ச் அனௌன்ஸ் செய்திருக்கிறார்கள். அதற்காக அதில் நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் போதும். ஸோ இந்த அளவில் ஒரு நபர் இவ்வளோ அவரோட உடல்நிலை மிக மோசமாக இருக்கும்போது கூட ஹீ சேயிங் நோ, எனக்கு நீங்கள் ஊட்டாதீங்க, எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க, நீங்கள் எனக்கு சாப்பாட்டை ஊட்டுவதை விட நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிங்கனாலே போதும், இந்த ஜந்தர் மந்தருக்கு நீங்கள் வந்தாலே போதும், இந்த மாதிரியான விஷயங்கள். இதோடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அண்ட் டீம், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி இதை எதிர்பார்க்கல. ஏன்னா எந்த அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தொடக்கத்தில் ஒரு 22 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்தார்கள், அது அப்படியே கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தாங்க. ஒரு 10% வந்திருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு நல்ல கூட்டம் அங்கே வந்திருக்கும். ஆமாம், அந்த எதிர்பார்ப்பு வந்து அப்படியே கவர்ந்துருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து, இன்டெலிஜென்ஸ், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக ஒரு ரிப்போர்ட் அங்கே போயிருக்கு. அங்கே வந்ததே 1000-2000 பேர் தான் ஃபர்ஸ்ட் டே. அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200-300 பேர் தான் இருக்காங்க. ஒரு 4-5 நாளில் கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த இடத்துல சோனம் வாங்சூவை பர்சனலாக சந்தித்த நபர்கள், பர்சனலாக பழகிய நபர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீர்கள். ஹீஸ் அ வெரி இமோஷனல் பர்சன். ஹீ ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹியர், ஹீ டோன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹியர். ஸோ அவருடைய அந்த எமோஷன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த தலைவருமே வெளியில் வரல.
இன்க்ளூடிங் ராகுல் காந்தி ஐ மஸ்ட் சே. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. ஃபர்ஸ்ட் டே அவர் வர்றாரு, பேக் பேக்கெல்லாம் மாட்டிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் அபிஜித் தீப் கேவுகெல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஹீ கிவ்ஸ் அன் அல்டிமேட்டம். இத்தனை நாட்களுக்குள்ள தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் நான் உண்ணாவிரத்தில் உட்காருவேன். அதே மாதிரி அந்த நாளும் வந்துச்சு. அவர் கொடுத்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் படி போய் உட்காந்துட்டார். எப்படின்னா, இட்ஸ் அ பேட்டில் பிட்வீன் கன்விக்ஷன் அண்ட் ஈகோ ஆஃப் நரேந்திர மோடி, கன்விக்ஷன் கமிட்மெண்ட் ஆஃப் சோனம் வாங்சூக், ரைட்? ஸோ சோனம் வாங்சூக்கோட அந்த கன்விக்ஷன், அந்த கமிட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அகேன் there was another report which went from home ministry. They said again இன்னைக்கு சோனம் வாங்சூக் வந்தால் கூட 500 பேரை மேலே இல்லை. அதுவும் நைட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 50-100 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. டோன்ட் வரி, ஒரு 4-5 நாளில் கலைஞ்சு போயிடுவாங்க. பட் காந்தியிசம் எப்படி வேலை பார்த்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்படியே அமைதியாக ஒரு நபர் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள். he didn't give any commitment, any statement. he was sitting quietly. 15வது நாள் ஒரு படம் வெளியில் வருது. அப்படியே அண்ணாந்து பார்க்கும்படி மேலே படுத்திருக்காரு, ஆவி போனபடி வாய் திறந்தே இருக்கு. that single video triggered thousands of people across Delhi. சோனம் வாங்சூக்குடைய நிலையை அன்னைக்கே தான் மக்கள் பார்க்குறாங்க. 15 நாட்கள் கழிச்சு அவர் நடந்து வரும்போது 2 பேர் அப்படியே தாங்கி தூக்கி பிடிச்சிட்டு வரும்போது மக்கள் அப்போ அந்த இமோஷனல் கனெக்ட் ஆகுது. that is when another report goes from home ministry. situation is dangerous. சிச்சுவேஷன் டேஞ்சரஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ், அப்புறம் உத்தவ் டாக்கரே, அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல நபர்கள், அதே மாதிரி சிபிஐஎம்மில் இருக்கக்கூடிய நபர்கள், சிபிஐயில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே டாப் லீடர்ஷிப் யாருமே இதுவரை பேசவில்லை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2nd grade 3rd grade லீடர்ஷிப் இருக்கும் இல்லையா, அவர்கள் தன்னுடைய அட்டெண்டன்ஸை போய் போட்டுட்டு வர்றாங்களே ஒழிய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. எப்படி இந்தியா அலையன்ஸ் உடைந்ததோ அதே போன்று இந்த போராட்டமும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2011ஆம் ஆண்டு ஐ பர்சனலி கவர்ட் டெல்லி அண்ணா ஹசாரே ப்ரொட்டெஸ்ட். அது ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா 24 hours. அப்போல்லாம் ஐ வாஸ் வெரி யங், இன் ஒரு 10 வருஷம் தான் என்னுடைய ஜேர்னலிசத்தில் முடிஞ்சது. ஸோ we were covering அண்ணா ஹசாரேஸ் ப்ரொட்டெஸ்ட் ஃபார் லைக் குட் 20-21 days and 24/7 அது அந்த ப்ரொட்டெஸ்ட் கவர் ஆகும். எல்லா மீடியா ஹவுசஸ்களுமே லைவ் டெலிகாஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்க. அந்த மேடையில் டாப் பாலிட்டிஷியன்ஸ், ராஜ்நாத் சிங்லேருந்து தொடங்கி கிரண் பேதியிலேருந்து பிரசாந்த் பூஷன்லேருந்து, யூ நேம் அ டாப் பர்சனாலிட்டி ஆர் politician in India who were there on that stage. 5வது நாள் காங்கிரஸ் அங்கே போய் டிஸ்கஷனுக்கு வந்துட்டாங்க. 5வது நாள் டிஸ்கஷன் நடந்தது மேடையில் அந்த மூவ்மெண்ட்டை பற்றி. 11வது நாள் அப்போ பார்லிமெண்ட் கூடியது. சுஷ்மா ஸ்வராஜ் had given speech in the parliament about அண்ணா ஹசாரே. ஸோ சேம் பிஜேபி. 11வது நாள் அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரத்திலிருந்து வெளியில் வர்றாரு. ஹியர் we are talking about 19 days. அவருடைய பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிலில் த கவர்மெண்ட்டோடைய துஷ்பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கணும், மோடி மீடியாவோட துஷ்பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த பாட்டிலுக்குள்ளே அவர் என்ன வச்சுருக்காரு? மட்டன் சூப் வச்சுருப்பாரு, சிக்கன் சூப் வச்சுருப்பாரு, சூப் இல்லைன்னா அதில் வந்து மருந்தெல்லாம் கலந்து குடிச்சிட்ருக்காங்க. நோபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு டிட் 93 பேப்பர் லீக்ஸ் ஹேப்பன்ட், ஹவு டிட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் சூசைட். இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஏன் இன்னைக்கு பாருங்க, தர்மேந்திர பிரதான் நரேந்திர மோடி புரியல ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது நரேந்திர மோடி அண்ட் தர்மேந்திர பிரதான் போத் ஆர் இன் ஒரிசா. புரியல ஒரு மத பிரச்சாரம் நடக்குது. Don't they have time to go and talk to Mr. Sonam Wangchuk? Because ஒரு மிஸ்டர் அகர்வால்னு ஒருத்தர் இருந்தார். 2018 விஷயம். 2018 கங்கை நதியோரத்தில் இந்த நபர் வந்து உண்ணாவிரத்தில் இருக்கிறாரு. ஒரு 80-85 வயசு இருக்கும் இவருக்கு. ஒரு 100 நாட்கள் வரை உண்ணாவிரத்தில் இருக்கிறார். போராட்டம் எதற்காக? கங்கை நதியை காப்பாற்றணும், ரைட்? இதே நரேந்திர மோடியோடைய வார்த்தை என்ன? நான் முझे किसी ने भेजा है, ना मुझे किसी ने बुलाया है, मुझे तो माँ गंगा ने बुलाया. என்னை யாரும் அனுப்பவில்லை, யாரும் அழைக்கவும் இல்லை, என்னை கங்கை நதியை அழைத்திருக்கிறார். அவருடைய சேவைக்கு தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். அவருடைய கான்ஸ்டிடுவன்சி தான் கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக ஐஐடியின் ப்ரொஃபஸர் அவர், ரைட்? ஐஐடி ப்ரொஃபஸர், அ ஓல்ட் பர்சன் ஹூ வாஸ் சிட்டிங் இன் தர்னா ஃபார் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஃபார் 100 days. கடைசியில் அவர் உயிரிழந்தார். Audacity of Narendra Modi. Audacity of Narendra Modi, he tweets that he died, and that is what this government is expecting with Sonam Wangchuk.
சோனம் வாங்சு என்னைக்கு மறையப் போகிறார், என்னைக்கு உயிரிழக்கப் போகிறார் என்கிற விஷயம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான வியூவர்ஸ்களுக்கும் அந்த மனநிலை வந்து விட்டது. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பா இப்போ சோனம் வாங்சு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பொறுத்தவரை தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், பின்னடைவாக அவர்கள் கருதலாம். அதே போல அவர் அவருடைய ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அவுட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் கூட அவர்களுக்கு உடனடியாக கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். குறைந்தபட்சம் நீங்க சொல்வது போல கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரோட் மேப் போட்டு இதெல்லாம் நடக்கும், நாங்க தர்மேந்திர பிரதானை பதவி விலகணும்னு உங்க கோரிக்கை கூட நாங்க ஏத்துக்கல, ஆனால் நீட் இனிமேல் நேர்மையாக நடைபெறும், அதே போல் சிபிஎஸ்இக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிறுவனம் அது திரும்ப பெறப்படும், நாங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணலாம் தானே சார்? பேச்சுவார்த்தை இடைக்காலமாக இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த போராட்டம் இடைக்காலமாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை கூட பிஜேபி செய்ய தயங்கல அப்படின்னா இது எப்படி பார்க்கிறது? டெமோக்ரஸியில மிக முக்கியமான விஷயம் டயலாக். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான உங்களுடைய கருத்து வேறா இருக்கலாம், என்னுடைய கருத்து வேறா இருக்கலாம், ரெண்டு பேருடைய கருத்தை ஒரு இடத்துல வச்சு அதற்கான மைய விஷயத்தை எடுத்து மக்களுக்கு என்ன நல்லதோ அதை நம்ம செய்யலாம்ங்கிறது தான் டெமோக்ரஸி. மக்களுடைய சாசனம் தான் டெமோக்ரஸி. இங்கே விவிஐபி கல்ச்சர், அங்கேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா ஃபுல் ரோடே ஆம்புலன்ஸ் கூட அங்கே நிற்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். பட் கடந்த 12 ஆண்டுகளாக டெமோக்ரஸியை அழிப்பதற்காகவும் இந்த நாட்டில் ஆட்டோக்ரஸியை கொண்டு வருவதற்காகவும் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்தது. அந்த முயற்சி வழியாக கான்ஸ்டிடியூஷனை மாற்ற பார்க்கிறார்கள், எல்லாருக்குமே தெரியும். நரேந்திர மோடி அடுத்த 10 வருஷம்னா கூட அவர் தான் பிஎம். நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு பிஎம் எல்லாம் மாறுறதான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இஃப் ஹீ இஸ் 85 ஆல்சோ ஹீ வில் பி த ஓன்லி பிஎம். திஸ் இஸ் வாட் பிஜேபிஸ் ரோட் மேப் இஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் மூளையை கசக்கக்கூடிய நபர்கள், கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரையுமே இந்த ரெஜிம் குஜராத் லாபி பிஜேபியில் வளர விட மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஜேபி நேஷ்னல் பிரசிடென்ட் நிதின் நபின் ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதே அவருடைய ஒரு ஊர்வலத்தில் ஹனுமார் வேடம் போட்டு ஒரு நபர் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு ஒரு கோமாளி போன்ற ஒரு பப்புன் போன்று அங்கே நடந்து போகும்போது அதை நேற்று ஒரு பூஜாரி தட்டி கேட்டிருக்கார் தெலங்கானாவில். எப்படி என்னுடைய ஹிந்து கடவுள், நான் ஒரு பூஜாரி, என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் இப்படி கோமாளித்தனமாக எடுத்து காட்டியிருக்கிறீர்கள் என்று கூறும்போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பிஜேபி ஒரு லோக்கல் லீடர் ஃப்ரம் தெலங்கானா ஹி ஸ்லாப்ட் ஹிம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ரெஜிம் இஸ். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாருன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிதின் கட்கரி ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னு கேட்பீங்க. அடுத்து நீங்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, புல்வாமாவில் எப்படி தீவிரவாதி போனார்கள், உரி எப்படி நடந்தது, பெஹல்காம் எப்படி நடந்தது, ஹூஸ் ரெஸ்பான்சிபிள்? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் அமித்ஷா. எப்படி மணிப்பூரில் கலவரம் இன்னைக்கு வரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை? யூ வில் ஆஸ்க் ஹிஸ் ரெசிக்னேஷன். ராஜ்நாத் சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது, யாருமே ஷஹீதாகவில்லை என்று கூறினீர்கள், வீரமரணம் அடையவில்லை என்று கூறினீர்கள். 6 இந்தியன் ராணுவ ஆர்மி மென் தே டயர்ட், தே காட் மார்டர்ட், ரைட்? ஸோ அவருடைய ரெசிக்னேஷன் நீங்கள் கேட்பீங்க. அடுத்து நிர்மலா சீதாராமன், இந்த நாட்டுடைய எக்கனாமிக் பாலிசியை தரைமட்டத்திற்கு கொண்டு வந்த ஒரு லேடி, யூ வில் ஆஸ்க் ஹர் ரெசிக்னேஷன். தென் யூ வில் ஆஸ்க் ரெசிக்னேஷன் ஆஃப் ஜெய்சங்கர், ஃபாரின் மினிஸ்டர். எப்படி இந்தியாவுடைய வெளியுறவு மோசமானது, இதையும் தாண்டி நரேந்திர மோடியோடைய ரெசிக்னேஷன் இன்னைக்கு கேட்பீங்க. ஸோ அடுத்து யூ வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் ரெசிக்னேஷன் ஃபார் என்டையர் ரெஜிம். திஸ் நரேந்திர மோடி டசன்ட் வாண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு டெமோக்ராட்டிக் முறையில், ஒரு அஹிம்சா முறையில், காந்தி முறையில் ஒரு நபர் போராடி கொண்டிருக்கிறார். உண்ணாவிரதம் என்பது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அண்ணா ஹசரே போராட்டத்தின் போது காங்கிரசினர்கள் போனார்கள். இன்னைக்கு நீங்க யாருக்கு எதிராக இந்த போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னா கோட்சேவாதிகள். எந்த மகாத்மா காந்தியுடைய அந்த அமைதி, அந்த அஹிம்சையை யார் எதிர்த்தார்களோ, மகாத்மா காந்தியை கொன்ற கூட்டத்திற்கு முன்னாடி நீங்க அந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? Just forget it. They are not going to come and sit with Sonam Wangchu unless அந்த ஒட்டுமொத்த டெல்லியில் கோடிக்கணக்கான மக்கள் ரோட்டில் இறங்காத வரை, அந்த பதற்றம், அந்த பயம் வராத வரை they will not talk. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அங்கே தடியடி நடக்கும், ஷூட் அவுட்ஸ் நடக்கும். டெல்லி கலவரம் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. விவசாயிகள் போராட்டத்தின் போது அவங்க சாதாரணமாலாம் வெளியில் வரல.
அங்கே 700க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள், கலவரம் நடந்தது, 2 முறை கலவரம் நடந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நாடகத்தை தான் அரங்கேற்றினார் நரேந்திர மோடி. இந்த மாதிரி விவசாயிகளை என்னால் புரிய வைக்க முடியவில்லை, அதனால் இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறுகிறேன். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கைகள் இலவையில் தான் இருக்கு. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு அட்ரஸ் யுவர் எஜுகேஷன், டூ வாட் எவர் யூ ஃபீல் லைக். இறுதியாக இப்போ பாஜகவினுடைய அந்த போக்கை பற்றி நீங்க ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இறுதியான கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்தியாவினுடைய தலைநகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய நலனுக்காக, மாணவர்களினுடைய நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில், நான் நடித்த படத்தினுடைய உண்மையான நாயகன் அப்படின்றத தாண்டி, நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மக்கள், அவர்களுக்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி என்னுடைய கொள்கை எதிரியை எதிர்த்து ஒருத்தர் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றத புரிந்து ஒரு வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? See, I'm very upset, sad to see current politicians. இப்போ இருக்கக்கூடிய politicians எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகங்காரியாக இருக்கிறார்கள், செல்ஃபிஷாக இருக்கிறார்கள். தனக்கு வரக்கூடிய அந்த லைம் லைட் வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது. சுதந்திர போராட்டம் சக்ஸஸ்ஃபுல் அடைந்ததற்கான காரணம் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை இருந்த அனைத்து போராளிகளுமே ஒரே கோரிக்கை, ஒரே விஷயத்தை வச்சு அந்த அழுத்தத்தை கொடுத்ததுனால. சரோஜினி நாயுடுவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், நெஹ்ருவாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், யூ ஜஸ்ட் நேம் தெம். ஒரு இடத்துல அவர்களுடைய பாதை வெவ்வேறாக போனதா கிடையாது. இங்கே ராகுல் காந்தி சேஸ் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கணும். சோனம் வாங்சூக் சேஸ் த சேம் திங், தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன். Vijay says same thing, Dharmendra Pradhan should resign. Everyone is saying Dharmendra Pradhan should resign. But what are you doing? நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் சோனம் வாங்சூக்காக பேசினால் விஜயோட லைம்லைட் கீழே குறைஞ்சிருமா இல்லையா? ராகுல் காந்தி பேசினால் ராகுல் காந்தியோட லைம்லைட் கீழே குறைஞ்சிருமா இல்லையா? எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங் என்னால் தான் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்தார் என்கிற அந்த பிரச்சாரம் வெளியில் போகணும். அந்த லைம்லைட் வேறு யாருமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஸோ ஒரு நபர் செத்துட்டு போறாரு, எங்களுக்கு கவலை இல்லை. 140 கோடி மக்களில் சோனம் வாங்சூக் இஸ் ஆல்சோ ஒன் காமன். அதுதான் இவங்களுடைய அர்த்தமே ஒழிய ஒரு ஈரமுள்ள நபர் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் வீடியோ பதிவிட்டு ட்வீட் போட்டு இல்லை நேரடியாக ஃப்ளைட் பிடிச்சி சோனம் வாங்சூக்குடன் அந்த மேடையில் போய் உட்கார்ந்துருப்பார். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ், இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெஜீம் ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இது பாலிட்டிஷியனும் பயத்தில் இருக்கிறாங்க. பிகாஸ் இடி, சிபிஐ இது போன்ற வழக்குகள் பாயலாம். இன்னொரு பக்கம் மீடியாவும் பயத்தில் தான் இருக்குது. 19 நாட்களாக கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பணம் வராது, இல்லைன்னா எங்கள் மீது லைசன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வரும். நீதிமன்றம் அமைதியாக ஏன் சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோ விஷயத்தை வச்சு அவங்க எப்படி இந்த 22 மாணவர்கள் இறந்தார்கள் என்கிற ஒரு அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் குட் ஹாவ் குவெஸ்டன் த கவர்மெண்ட். அமைதியாக இருக்குது, ரைட்? நீங்கள் மற்ற ஒவ்வொரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்கள் எடுத்து பாருங்கள், எல்லாருமே ஒரு பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் டெமோக்ரஸி மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, உங்களுக்கும் எனக்கும் புரியவில்லை. சடலமாக கடந்து அது அப்படியே டீகம்போஸ் ஆயிடுச்சு அந்த பாடி. ஸோ தெர் இஸ் நோ டெமோக்ரஸி லெஃப்ட் எனிமோர் இன் திஸ் கண்ட்ரி. இப்போ இருக்கிறது எல்லாமே ஆட்டோக்ரஸி, இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு சர்வாதிகார ஆட்சி மட்டும்தான். சர்வாதிகாரியோடைய எல்லா ப்ரோஸ், எல்லா குணங்களுமே நரேந்திர மோடிக்கு இருக்குது, இந்த என்டையர் ரெஜீமுக்கும் இருக்குது. ஒரு சர்வாதிகார ஆட்சியில் என்னெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களோ அந்த அனைத்தையுமே இன்றைக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிந்து கத்ரே மே ஹே, தேஷ் பச்சாவோ, டெமோக்ரஸி, அப்புறம் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எந்த நாட்டுடைய ஒரு சர்வாதிகாரியுடைய லாங்குவேஜை நீங்கள் பார்த்தீர்கள், டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவார். எங்களுடைய மதம் அழிக்கப்பட போகிறது. ஸ்ரீலங்காவில் அதுதான் நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் பௌத்த மதத்தை சார்ந்த நபர்கள் நாங்கள் அழிக்கப்பட இருக்கிறோம், இஸ்லாமியர்கள் எங்களை கொள்கிறார்கள், தமிழர்கள் எங்களை கொள்கிறார்கள் என்று தான் கூறினார்கள். அதே தான் இங்கேயும் நடக்கிறது. ஸோ தெர் இஸ் nobody who is going to kill Hindutva or Hinduism, but this is their propaganda to safeguard their political field. So Vijay, I hope he at least speaks now, you know. திரையில் அவரை போன்று நடிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த விஷயத்திற்காவது 150 கோடி ரூபாயில் ஒரு 10 கோடியாச்சும் அவருக்கு வந்திருக்கும். அட்லீஸ்ட் நவ் ஹி ஸ்பீக், யூனோ. அதில் இருந்த ஒரு காமெடியன் அவர் பேசுகிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் சோனம் வாங்சூக் டு டை. வாட் அபவுட் ஆமிர் கான் அண்ட் மிஸ்டர் விஜய்?
இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.